அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் தை முதல் நாள் 2024, அதாவது தைப்பொங்கல் 2024 அன்று இந்த முக்கியமான விஷயங்களை நம்ம தவறாமல் செய்தால் கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்க நமக்கு செல்வம் மிகுந்த வருடமாகவும் மங்களகரங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற வருடமாகவும் நிச்சயமாக இது அமையும். சரி, அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்துடலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செல்வம் பெருகணும், மங்களகரங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்தனை செய்து நம்ம இந்த தை பொங்கலை நம்ம வரவேற்கலாம் இந்த 2024 புது வருடத்தில். சரி, இந்த தை முதல் நாள் 2024, அதாவது தை பொங்கல் அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தை திருநாள் 2024 ஜனவரி 15ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வர உள்ளது. இப்படிப்பட்ட விசேஷம் மிகுந்த இந்த தை திருநாளில் நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் இப்போ தெளிவாக. சரி, முதல்ல தை பொங்கல் அதிகாலையிலேயே எழுந்து, அதாவது ஒரு சூரியன் உதயமாகிறதுக்கு காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவாங்கள்ல, அந்த நேரத்திலேயே நம்ம எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாசலில் நல்ல பசுஞ்சாணத்தில் நல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா தெளித்து கோலம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பசுஞ்சாணத்தில் அந்த பூசணி பூ வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் வைத்து. பசுஞ்சாணம்லாம் கிடைக்காதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லை, அந்த கோலம் அழகாக போட்டுட்டு அதோட மைய பகுதியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சளை எடுத்து பிடிச்சு அதில் நீங்கள் ஏதாவது ஒரு பூ, செம்பருத்தி பூ கிடச்சுன்னா அதை கூட நீங்கள் தாராளமாக வைத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வாசல் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஐஸ்வர்யமாக இருக்கும்போது தான் கண்டிப்பாக அந்த நாள்லேருந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி நம்ம வீட்டுக்கு செல்வ கடாட்சம் நிறையும். தைப்பொங்கல் பானையில் வைக்கிறவங்க அந்த பானையை நல்லா சுத்தமாக்கிட்டு அந்த பானையில் மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டு வைத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த மஞ்சள் தோரணை நீங்கள் கட்டிக்கலாம். பானை ஃபுல்லாக சுற்றி நீங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறமா பசும் பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நீங்கள் பொங்கலை செய்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுடைய நிலை வாசலில் நீங்கள் மாவிலை தோரணம் கட்டுறது இன்னும் சிறப்பினை கொடுக்கும். மாவிலை தோரணம்லாம் கட்டிட்டு வெளியில் 2 கரும்புகளை எல்லாம் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி அடுப்பு வைத்து நீங்கள் பொங்கல் செய்துக்கலாம். வெளியில் செய்வீங்க, சிலர் வீட்டுக்குள்ளே செய்வீங்க. அது உங்களுடைய வழக்கப்படி நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரியே செய்துக்கோங்க. ஆனால் இந்த பானையில் மஞ்சள்லாம் பொட்டு வைத்துட்டு மஞ்சள் கிளையெல்லாம் கிழங்கெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா செய்கிறது ரொம்ப சிறப்பினை நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் பொங்கல் வைக்கிறவங்க வீட்டிற்கு வெளியில் விளக்கு வைக்கும்போது அந்த விளக்குக்கு அடியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பச்சரிசி மாவுலையோ கோலம் விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் விளக்கு வைத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைங்க. ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம செய்தாலுமே சரி, கண்டிப்பாக மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து தான் நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும். அதனால் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல சூரிய பகவானை வேண்டிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தீரணும், இனி இந்த வெளிச்சம் போல் எங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சூரிய பகவானை வேண்டி பானைக்குள்ளே அரிசி போடும்போது நல்லா வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சு வச்சது எல்லாத்தையுமே தலைவாழை இலையில் நீங்கள் விரித்து எல்லாமே வைத்துட்டு அதுக்கப்புறமா நிலத்திலிருந்து கிடைத்த காய்கறி வகைகள் எல்லாமே நீங்கள் தாராளமாக வைத்துக்கலாம். சூரிய பகவானுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மனசில் நினச்சிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நினச்சிட்டு எல்லோருக்குமே என்ன பண்ணுங்க அப்படின்னா தீபதூப ஆராதனை காட்டிக்கோங்க. உங்களுடைய மனமுருகி நீங்கள் வேண்டுங்க. கண்டிப்பாக இன்றைய நாளை பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நினைத்து சூரிய பகவானையும் நல்ல மனமுருகி வேண்டி இனியாவது எங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா சகல விதமான செல்வங்களும் சுகபோக வாழ்க்கையும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு தீபதூப ஆராதனை காட்டிக்கோங்க. அந்த பிரசாதத்தை நீங்களும் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. மற்ற எல்லாருக்குமே கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் கோலம் இடும்போது அந்த காவி கலர் யூஸ் பண்ணி கோலம் இடுவாங்க. அது தைப்பொங்கல் அன்று கண்டிப்பாக அந்த காவி கலர் அடித்து செய்கிறது ரொம்ப சிறப்பினை கொடுக்கும். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சத்தை அது பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக காவி கலரை பொதுவாக நீங்கள் யூஸ் பண்ணி கோலம் இட்டுக்கோங்க. பொங்கல் பானை வரைகிறது அதிலெல்லாம் நீங்கள் காவி கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அனைவரும் இந்த
பொங்கல் திருநாளை வந்து சந்தோஷத்தோட கொண்டாடுவோம். இந்த பொங்கல் திருநாளை நல்லபடியாக இனிதாக நம்ம வரவேற்போம். சந்தோஷங்களும் கிடைந்து நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். சரிங்க, எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் 2024. தேங்க்யூ ஆல்.